ஹாய், வெல்கம் டு ஜிடிவைஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பர்பான ஒரு ரைஸ் ரெசிபி தான். லஞ்ச் பாக்ஸும் எடுத்துக்கலாம், ஒரு லஞ்ச் ரெசிபியும் எடுத்துக்கலாம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ், எந்த சாஸும் இல்லாமல், எந்த எசன்ஸும் இல்லாமல், ரெண்டே பொடி வச்சு செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன், நீங்கள் எக் போட்டும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ஆயிலில். அந்த டைமில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், அப்புறம் கேபேஜ் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் கேப்சிகமும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆயில் கூடயும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூடயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சிம்மில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய்த்தூள், நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே என்னோட மேஜிக் மசாலா, அதாவது ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஆர் மேகி மசாலா, இதை ஆட் பண்ணிக்கணும். இதோட ரெசிபி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அண்ட் இது நல்லா போட்டு ஒரு 3 மினிட்ஸ் சிம்லேயே வணங்க விட்டுட்டு ரைஸ் சேர்த்துறதுக்கு முன்னாடி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெஜிடபிள்ஸ் ஹாஃப் பாயில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் தேவையோ அந்த அளவுக்கு. நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆக விட்டுடலாம். நல்லா சிம்மில் வச்சு செய்யுங்க. அண்ட் சாப்பாடு ஈவனாக எல்லா பக்கம் கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி லேசாக பெப்பர் தூவி சால்ட் செக் பண்ணிவிட்டு இறக்கிட்டால் நம்மளோட வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. எந்த சாஸும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். Thank you.